கந்தமாறன் குதிரையும் தானுமாக திடீரென்று உருண்டு விழுந்ததும் சிறிதும் மனம் கலங்கவில்லை. எழுந்திருக்கும் போதே கையில் வேலை எடுத்துக்கொண்டு எழுந்தான். அவனுடைய நோக்கம் ஏற்கனவே மறுகரையை அணுகி கொண்டிருந்த குதிரையின் மீது சென்று விட்டது. அந்த குதிரை மேல் ஏறி கொண்டிருந்தவன் சந்தேகமின்றி வந்தியத்தேவன் தான் என்று அவன் நிச்சயித்துக் கொண்டான். வந்தியத்தேவன் மீது கந்தமாறன் கொண்டிருந்த பழைய சிநேகம் இப்போது கடும் பகையாக மாறியிருந்தது. பல விதத்திலும் வந்தியத்தேவன் சிநேக துரோகம் செய்து விட்டதாக அவன் எண்ணினான். தன் வீட்டில் வந்து தங்கி இருந்த போது தெரிந்து கொண்ட ரகசியத்தை பலரிடத்திலும் சொல்லி இருக்கிறான். ராஜ குடும்பத்தாரிடமும் கூறி இருக்கிறான். எதற்காக? சோழ குலத்திடம் கொண்ட பக்தி விசுவாசம் காரணமா? இல்லவே இல்லை. இந்த ரகசியத்தை சொல்லி அவர்களுடைய நம்பிக்கையை சம்பாதித்து கொண்டு பிறகு அவர்களுக்கு துரோகம் செய்வதற்காகத்தான் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுக்கு அவன் உதவி செய்திருக்கிறான் என்பதில் சந்தேகமில்லை. இந்த இரட்டை துரோகத்தை நந்தினியின் தூண்டுதலினால் அவன் செய்தானா அல்லது வேறு தன் சொந்த லாபம் கருதியே செய்தானா என்பது தெரியவில்லை. நந்தினியின் மாய வலையில் தானும் சில காலம் சிக்கி இருந்தது உண்மைதான். ஆனாலும் இந்த மாதிரி பயங்கர துரோக செயல்களை கனவில் கூட தான் செய்ய எண்ணி இருக்க முடியுமா? இவற்றை எல்லாம் விட தனது அருமை சகோதரி மணிமேகலையின் மனதை கெடுத்து விட்டதன் பொருட்டு கந்தமாறனுக்கு வந்தியத்தேவன் மீது அளவில்லாத கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது. மணிமேகலையை சாம்ராஜ்ய சிங்காசனத்தில் மணிமகுடம் தரித்து சக்கரவர்த்தினியாக வீட்டிருக்க செய்ய வேண்டும் என்று கந்தமாறன் ஆசை கொண்டிருக்க அந்த கள்ளம் கபடமற்ற பெண்ணை கரிகாலரை நான் தான் கொன்றேன் என்று பலர் அறிய பிதற்றும்படி செய்த கொடிய வஞ்சகன் அல்லவா அவன். அவ்வளவு பெரிய பாதகங்களை செய்தவனை உயிர் தப்பி ஓடும்படி விட்டு விடுவதா? அதை தான் பார்த்து கொண்டிருப்பதா? ஒரு நாளும் இல்லை. வந்தியத்தேவனை உயிரோடு பிடித்து கொண்டு போக முடியுமானால் நல்லதுதான். முடியாத வரையில் அவனை கொன்று தொலைத்து விட்டோம் என்ற ஆறுதலுடனாவது இங்கிருந்து திரும்பி போக வேண்டும். இந்த தீர்மானத்துடனே தான் கந்தமாறன் மனித வேட்டைக்கு புறப்பட்டான். இப்போது கந்தமாறனுடைய குதிரை எதிர்பாராத விதமாக தடுக்கி விழுந்து விட்டது. அந்த குதிரை இனி பிழைப்பது கடினம். வைத்தியர் மகன் நாகபாணியின் குதிரைக்கும் அதே கதிதான். வந்தியத்தேவனோ நதியின் அக்கறையை நெருங்கிவிட்டான். பின்னால் வந்த வீரர்கள் அங்கு வந்து சேர சிறிது நேரம் பிடிக்கும். அவர்கள் வந்து விட்டாலும் வெள்ளத்தை கடந்து அக்கறை சென்று வந்தியத்தேவனை பிடிப்பது இயலாத காரியம். ஆகையால் அவனை கொன்று விடுவது ஒன்றே செய்யத்தக்கது. இவ்வளவு எண்ணங்களும் கந்தமாறனுடைய உள்ளத்தில் சில நொடி நேரத்தில் தோன்றி மறைந்தன. எனவே தரையில் இருந்து எழுந்து நின்றதும் கால்களை நன்றாக ஊன்றிக்கொண்டு கையில் இருந்த வேலை உயர்த்தி குறிபார்த்து பலம் கொண்ட மட்டும் வீசி எறிந்தான். வேல் கண்மூடி திறக்கும் நேரத்தில் மதுராந்தகன் மீது பாய்ந்தது. வீல் என்று சத்தமிட்டு விட்டு மதுராந்தகன் தண்ணீரில் விழுந்தான். குதிரை மட்டும் தட்டு தடுமாறி கரைமேல் ஏற முயன்றது. மிக குறுகிய நேரத்துக்குள் நடந்துவிட்ட இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மரக்கிளையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த கருத்திருமன் உள்ளம் பதறி உடலும் நடுங்கினான். இப்படி எல்லாம் நடக்கக்கூடும் என்று கருத்திருமன் எதிர்பார்க்கவே இல்லை. வேகமாக வந்து திடீரென்று தடுக்கி விழுந்த குதிரைகளுக்கு அடியில் அகப்பட்டு கொண்டவர்கள் உயிரோடு தப்பி எழுந்தாலும் கை கால் ஒடிந்தவர்களாக எழுந்திருப்பார்கள் என்று கருத்திருமன் எண்ணி இருந்தான். அவன் சற்றும் எதிர்பாராதபடி எல்லாம் நடந்துவிட்டது. கீழே விழுந்தவர்களில் ஒருவன் எழுந்து நின்று வேல் எறிய அதுவும் மதுராந்தகன் மீது குறி தவறாமல் பாய்ந்து சென்று அவனை வெள்ளத்தில் வீழ்த்திவிட்டது. இதனால் ஏற்பட்ட முதல் அதிர்ச்சியை சமாளித்துக் கொண்டு பயங்கரமான கூக்குரலுடன் கீழே பாய்ந்தான். ஆத்திர வெறியினால் ஏற்பட்ட ராட்சச பலத்துடன் கந்தமாறனை தாக்கி கீழே தள்ளிவிட்டு அப்பால் சென்ற போது அப்போதுதான் தட்டு தடுமாறி எழுந்து கொண்டிருந்த வைத்தியர் மகன் அவனை தடுக்க பார்த்தான். நாகபாணிக்கு இதற்குள் பிசாசு பயம் நீங்கி மரத்தின் மேலிருந்தவன் கருத்திருமன் என்பது தெரிந்தது. கருத்திருமன் தன் உள்ளத்தில் பொங்கிய கோபத்தை எல்லாம் செலுத்தி கையில் இருந்த சிறிய கத்தியால் நாகபாணியை குத்தி கீழே தள்ளிவிட்டு பாலத்தை நோக்கி ஓடினான். மூங்கில் மர பாலத்தின் மீது ஒரு மனிதன் ஓடுவதை கந்தமாறனுக்கும் நாகபாணிக்கும் பின்னால் குதிரை மீது வந்த வீரர்கள் பார்த்தார்கள். தாங்கள் வருவதற்கு முன் நிகழ்ந்தவற்றை ஒருவாறு அவர்கள் யூகித்து தெரிந்து கொண்டு குதிரைகளை அங்கே நிறுத்தினார்கள். பிடியுங்கள், பிடியுங்கள், பாலத்தின் மீது ஓடுகிறவனை பிடியுங்கள் என்று கூவினான் கந்தமாறன். திடீரென்று இரண்டாவது முறையும் தள்ளப்பட்டு தலை குப்புற விழுந்த அதிர்ச்சியினால் சிறிது நேரம் செயலற்று கிடந்த கந்தமாறன் விரைவிலேயே மறுபடியும் சமாளித்துக் கொண்டு எழுந்து அந்த 4 வீரர்களுக்கு பின்னால் தானும் ஓடினான். கத்தியினால் குத்தப்பட்டு படுகாயம் அடைந்த வைத்தியர் மகனும் ஆவேசம் கொண்டு எழுந்து அவர்களை பின்தொடர்ந்து பாலத்தின் மீது சென்றான். ஆனால் 5-6 அடியெடுத்து வைப்பதற்குள் அவனுடைய ஜீவசக்தி குறைந்து விட்டது. கண்கள் இருண்டு வந்த
இருந்தன. தலை சுற்றியது. காலை ஊன்றி நிற்க பார்த்து முடியாமல் தள்ளாடி ஆற்று வெள்ளத்தில் விழுந்தான். அவன் அவ்வாறு விழுந்ததை முன்னால் சென்றவர்கள் யாரும் கவனிக்கவில்லை. பாவம், எத்தனையோ மனக்கோட்டைகள் செய்து கொண்டிருந்த வைத்தியர் மகன் பினாகபாணி தன்னுடைய ஆசைகள் எதுவும் நிறைவேறாமல் உயிர் நீத்தான். அவன் கட்டிய ஆகாச கோட்டைகள் எல்லாம் வடவாற்று வெள்ளத்தில் மூழ்கி மறைந்தன. அவனுடைய உடலுக்கும் அந்த நதியில் ஓடிய பெரும் வெள்ளமே சமாதி குழி ஆனது. கந்தமாறனை தாக்கி தள்ளிவிட்டு வைத்தியர் மகனை கத்தியால் குத்திவிட்டு மூங்கில் பாலத்தின் மீது விரைந்து ஓடிய கருத்திருமன் அந்த பாலத்தில் 3/4 பங்கு தூரம் கடந்ததும் ஒரு நொடி நின்று திரும்பி பார்த்தான். அப்போதுதான் குதிரைகள் மீது வந்த ஆட்கள் கீழே குதித்து பாலத்தின் முனையை அடைந்திருப்பதை கவனித்தான். உடனே அவன் ஒரு விந்தையான காரியம் செய்தான். அவன் நின்ற இடத்தில் மூங்கில் களிகளை ஒன்றோடொன்று சேர்த்து கட்டியிருந்ததுடன் கீழேயும் முட்டு கொடுத்து நிறுத்தி இருந்தது. பினாகபாணியை குத்திய அதே கத்தியினால் அந்த கட்டுக்களை சடசடவென்று அறுத்துவிட்டான். கீழே முட்டு கொடுத்திருந்த களிகளையும் காலினால் உதைத்து தள்ளிவிட்டு மேலே விரைந்து ஓடினான். அக்கறையை அடைந்ததும் அங்கேயும் மூங்கில் களிகளை மரத்து வேருடன் சேர்த்து கட்டியிருந்த கயிறுகளை அறுத்தான். உடனே பாலத்தின் முனையை அப்படியே கை கொடுத்து தூக்கி அப்புறப்படுத்தி நதியின் வெள்ளத்தோடு விட்டான். மறுநொடி அந்த மூங்கில் களி பாலத்தில் ஏறக்குறைய 1/3 பகுதி தனியாக உடைந்து கொண்டு ஆற்று வெள்ளத்தோடு மிதந்து செல்ல தொடங்கியது. பாலத்தின் மேலே ஓடி வந்தவர்கள் அவ்விதம் அங்கே பாலம் உடைந்ததை கவனிக்காமல் மேலே மேலே ஓடி வந்து ஒவ்வொருவராக வெள்ளத்தில் விழுந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் கடைசியாக வந்த கந்தமாறன் மட்டுமே அவ்வாறு ஆற்றில் விழாமல் தப்பினான். எதிர்பாராமல் வெள்ளத்தில் விழுந்தவர்கள் தண்ணீரை குடித்து திணறி திண்டாடிய பிறகு வெளியில் தலையை நீட்டினார்கள். கந்தமாறன் அவர்களை பார்த்து அக்கறைக்கு நீந்தி சென்று கரையேறும்படி சத்தம் போட்டு கட்டளையிட்டான். அவர்களில் 2 பேர் அதை தெரிந்து கொண்டு அக்கறையை நோக்கி நீந்தி சென்றார்கள். மற்ற 2 மிகவும் கஷ்டப்பட்டு எதிர்நீச்சல் நீந்தி வந்து எஞ்சி நின்ற பாலத்தை பிடித்து கொண்டு அதன் மேல் ஏறினார்கள். அவர்களை முதலில் கந்தமாறன் நன்றாக திட்டினான். ஆனால் அவர்களை மறுபடியும் நீந்தி போக சொல்வதில் பயனில்லை என்று உணர்ந்தான். எனவே பாலத்தில் இருந்து இன்னும் சில மூங்கில் களிகளை பிடுங்கி தெப்பத்தை போல் கட்டும்படி செய்தான். அதை வெள்ளத்தில் மிதக்கவிட்டு கந்தமாறனும் மற்ற 2 அதை பிடித்து கொண்டு மிதந்து அக்கறையை அடைந்தார்கள். அதற்கு சற்று முன்னால் தட்டு தடுமாறி அக்கறை சேர்ந்திருந்த மற்ற 2 வீரர்களையும் சந்தித்தார்கள். அவர்கள் தாங்கள் கரையேறுவதற்கு சற்று முன்பே அக்கறை சேர்ந்த மனிதன் இருளில் மறைந்து விட்டதாகவும் 2 குதிரைகள் போகும் காலடி சத்தம் கேட்டதாகவும் சொன்னார்கள். குதிரைகளை தொடர்ந்து கால்நடையாக போவதில் பயனில்லை என்று தாங்கள் நின்று விட்டதாகவும் அவர்கள் கூறினார்கள். ஆனால் கந்தமாறன் அவ்விதம் நின்று விடுவதற்கு விருப்பமில்லை. வைத்தியர் மகன் கூறிய சிறையில் இருந்த பைத்தியக்காரன் தான் மரத்தில் இருந்து குதித்து தன்னை தள்ளிவிட்டு பாலத்தின் மீது ஓடியவனாக இருக்க வேண்டும். வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காகவே அவன் அவ்விதம் சாலைக்கு குறுக்கே கயிற்றை கட்டிவிட்டு மரத்தின் மீது ஏறி காத்திருக்க வேண்டும். தன்னுடைய வேலுக்கு இரையானவன் வந்தியத்தேவன் தான் என்பதில் சந்தேகமில்லை. அவன் குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் தலை குப்புற விழுந்ததை தன் கண்ணாலேயே பார்த்தாகிவிட்டது. ஆயினும் உயிர் பிரிந்த அவனுடைய உடலை கண்டுபிடித்து பார்த்துவிட்டால் தன் உள்ளம் மேலும் திருப்தி அடையும். ஒருவேளை தஞ்சாவூருக்கே வந்தியத்தேவன் உடலை எடுத்துக்கொண்டும் போகலாம். சோழ குலத்துக்கு மாபெரும் துரோகம் செய்த ஒருவனை கொன்று கொண்டு வந்த பெருமையை அடையலாம். அதன் மூலம் சம்புவரையர் குலத்துக்கு நேர்ந்த அபகீர்த்தியையும் ஓரளவு போக்கிக் கொள்ளலாம். வந்தியத்தேவன் தப்பி ஓடி போக முயன்றது ஒன்றே அவன் குற்றத்தை நிரூபிக்க போதுமான காரணம் ஆகும். ஆதித்த கரிகாலரை கொன்றவன் வந்தியத்தேவன் என்பது நிச்சயமாகிவிட்டால் அந்த பயங்கரமான பழியை சம்புவரையர் குலம் சுமக்க வேண்டி இருக்காது. இவ்வாறு யோசனை செய்து கொண்டு கந்தமாறன் படவாற்றம் கரையோடு கீழ் நோக்கி சென்றான். வீரர்கள் 4 அவனை பின்பற்றி சென்றார்கள். வந்தியத்தேவனுடைய உடல் எங்கேயாவது கரையில் ஒதுங்கி கிடக்கிறதா என்று பார்த்து கொண்டே சென்றார்கள். இருள் அடர்ந்த இரவு நேரத்தில் வந்தியத்தேவன் உடலை தேடுவது மிகவும் கடினமான காரியமாக இருந்தது. ஆயினும் கந்தமாறன் நம்பிக்கையை கைவிடாமல் மேலே மேலே போனான். இவ்வாறு வெகு தூரம் போன பிறகு பெரியதோர் அருவி மலையிலிருந்து விழுவது போன்ற ஓசை கேட்டது. அந்த ஓசை கேட்ட இடத்தை நெருங்கி சென்று பார்த்தபோது அங்கே நதியின் குறுக்கே ஒரு கலங்கள் கட்டி இருந்தது தெரிய வந்தது. அந்த இடத்தில் தண்ணீர் தேங்கி நின்று அடுத்தாற்போல் பள்ளத்தில் அதிவேகமாக விழுந்து சுற்றி சுழன்று அலைமோதி கொண்டு சென்றது. வந்தியத்தேவனுடைய உடல் இதுவரைக்கும் வந்திருக்குமானால் இந்த பெரும் வெள்ளத்தில் விழுந்து அமிழ்ந்து போயிருக்கும். மறுபடி
மறுபடியும் வெளியில் வருவதற்கு பல நாட்கள் ஆகும். ஒரு வேளை வெளிப்படாமலே மறைந்து போனாலும் போய்விடும். ஆகையால் இனிமேல் தேடிக்கொண்டு போவதில் பயனில்லை. இவ்வாறு கந்தமாறன் எண்ணிக்கொண்டிருந்த போதே நதி கலங்களை தாண்டி கொண்டு வெண்ணிற நுரைமயமாக பொழிந்து கொண்டிருந்த நீரோட்டத்தோடு ஏதோ ஒரு கரிய பொருள் விழுவது தெரிந்தது. இது வந்தியத்தேவனுடைய உடலாக இருக்க வேண்டும். இந்த மண்ணுலகை விட்டு ஒரு பெரிய துரோகி ஒளிந்து போனான். அவனுடைய பாவங்களை ஆண்டவன் மன்னிப்பாராக. ஆனால் அது இயலுகிற காரியமா? அவனுடைய பாவங்களை ஆண்டவனால் கூட மன்னிக்க முடியுமா? முடியாது. அவற்றின் பலன்களை அவன் மறுபிறவியில் அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த உலகத்தில் வந்தியத்தேவனுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. இனி அவனை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. தஞ்சைக்கு திரும்பி போய் மற்ற காரியங்களை கவனிக்கலாம். இவ்வாறு கந்தமாறன் முடிவு செய்து கொண்டு வந்த வழியே திரும்பினான். ஆகா, தஞ்சையிலே தான் கந்தமாறனுக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம் காத்திருக்கிறது. தான் வேலெறிந்து கொன்று நதி வெள்ளத்தில் வீழ செய்தவன் வந்தியத்தேவன் அல்ல, இளவரசன் மதுராந்தகன் என்று அறியும் போது கந்தமாறன் எப்படி திடுக்கிடுவான்? அவன் காலின் கீழ் பூமி பிளந்து விட்டதாகவே தோன்றினாலும் சிறிதும் வியப்பில்லை. பழுவேட்டரையர்கள் முதலான குறுநில மன்னர்களின் ஊர்வலம் அப்பால் சென்றதும் ஆழ்வார்க்கடியான் தன் நாட்களுடன் சேந்தன் அமுதனுடைய பூந்தோட்டத்தை நோக்கி நடந்தான். பூந்தோட்டத்துக்கு அருகில் ஒரு மரத்தடியில் சற்று மறைவாக மதுராந்தக தேவரின் சிவிகையும் அதை தூக்கும் ஆட்களும் நின்றார்கள். அவர்களிடம் விசாரித்த போது இளவரசர் கட்டளைப்படி அவர் திரும்பி வருவதற்காக அவர்கள் காத்து கொண்டிருந்ததை அறிந்து கொண்டான். பின்னர் மேலே சென்று பூந்தோட்டத்துக்குள் புகுந்தான். தன்னுடன் வந்தவர்களிடம் மெல்லிய குரலில் அந்த தோட்டமெல்லாம் சுற்றி தேடி பார்க்கும்படி கூறிவிட்டு தான் மட்டும் குடிசை வாசலில் போய் நின்று கொண்டான். உள்புறம் தாளிட்டிருந்த கதவின் அருகே காதை வைத்து ஒட்டு கேட்கலானான். சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் கவலையுடன் பேசிக்கொள்ளும் குரல்கள் கேட்டன. இடையிடையே யாரோ ஒருவர் மரண அவஸ்தையில் முனகுவது போன்ற சத்தமும் கேட்டது. தோட்டத்தை சுற்றி தேட போனவர்களில் ஒருவன் விரைவில் திரும்பி வந்தான். அவன் கொண்டு வந்த பொருட்களை திருமலை நம்பி கதவிடுக்கின் வழியாக வந்த விளக்கின் வெளிச்சத்தில் முற்று பார்த்தான். அவை இளவரசர் மதுராந்தக தேவர் வழக்கமாக அணியும் கிரீடம், ரத்தின மாலை முதலிய ஆபரணங்கள் என்று அறிந்து கொண்டான். அவற்றுடன் மதுராந்தகர் தரிக்கும் பீதாம்பரமும் இருந்தது. இவற்றை பார்த்ததும் ஆழ்வார்க்கடியானுடைய மனதில் உண்டான திருப்தி அவனுடைய முகத்தில் பிரதிபலித்தது. சரி, தேடியது போதும். மற்றவர்களையும் இங்கே கூப்பிடு. எல்லோரும் கையில் ஆயுதம் ஏந்தி எதற்கும் ஆயத்தமாக நில்லுங்கள் என்று கூறிவிட்டு ஆழ்வார்க்கடியான் குடிசையின் கதவை லேசாக தட்டினான். உள்ளிருந்து மறுமொழி வராமல் போகவே மீண்டும் தடதடவென்று கதவை வலுவாக தட்டினான். யாரங்கே? இங்கு என்ன வேலை என்று பூங்குழலியின் குரல் கேட்டது. தாயே, நான் தான் ஆழ்வார்க்கடியான் என்கிற திருமலை நம்பிதாசன். தயவு செய்து கதவை திறந்து அருள வேண்டும். முக்கியமான காரியம் இருக்கிறது என்றான் ஆழ்வார்க்கடியான். உள்ளே காலடி சத்தம் கேட்டது. பூங்குழலி கதவின் அருகே வந்து நின்று, வைஷ்ணவரே, அப்படி என்ன முக்கியமான காரியம் இங்கே உமக்கு வைத்திருக்கிறது? நீரோ வீர வைஷ்ணவர், இதுவோ சிவனடியார்களின் குடிசை. இந்த வீட்டின் எஜமானருக்கு உடம்பு நலமில்லை என்பது உமக்கு தெரியும். இரவு நேரத்தில் வந்து எதற்காக தொந்தரவு செய்கிறீர் என்று கேட்டாள். சமுத்திரகுமாரி, நான் வீர வைஷ்ணவன் தான். அதனாலேயே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வந்துள்ளேன். கதவை உடனே திறக்காவிட்டால் உடைத்து திறக்கப்படும் என்றான் திருமலை. வைஷ்ணவரே, நீர் அவ்வளவு பெரிய வீராதி வீரரோ? உமது வீரத்தை எங்களிடம் காட்டவா வந்தீர் என்று சொல்லிக் கொண்டே பூங்குழலி குடிசை கதவை தடால் என்று திறந்தாள். அவளுடைய கயல் விழிகளில் கோபக்கனல் பறந்தது. ஆழ்வார்க்கடியான் மீது தன் கோபத்தை காட்ட எண்ணியவள் அவனுக்கு அப்பால் வீரர்கள் சிலர் நிற்பது கண்டு திடுக்கிட்டாள். உடனே கோபத்தை தணித்து கொண்டு, ஐயா, இது என்ன? இவர்கள் யார்? எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள்? உம்முடனே தான் வந்தார்களா என்று கேட்டாள். பூங்குழலி, என்னுடனே தான் வந்தார்கள். ராஜாங்க காரியமாக வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய காரியத்தை தடை செய்கிறவர்கள் ராஜ தண்டனைக்கு உள்ளாக நேரிடும் என்றான் திருமலை. வைஷ்ணவரே, நல்ல ராஜாங்க காரியம், நல்ல ராஜ தண்டனை, இந்த மாதிரி பேச்சுக்களை எல்லாம்
கேட்காமல் எப்போது கோடிக்கரைக்கு போய் சமுத்திரத்தின் அலை ஓசையை கேட்டுக்கொண்டு நிம்மதியாக இருக்க போகிறோம் என்றிருக்கிறது. இவர்களை எல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருக்க சொல்லிவிட்டு தாங்கள் மட்டும் உள்ளே வாருங்கள். இந்த ஓட்டை குடிசைக்குள்ளே என்ன ராஜாங்க காரியம் வைத்திருக்கிறதோ தெரியவில்லை. அதை பார்ப்பதற்கு தாங்கள் ஒருவரே போதாதா? அத்தான் அதோ கட்டிலில் படுத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். இவர்கள் உள்ளே வந்தால் அவர் திடுக்கிடுவார். அதனால் அவர் உடம்பு இன்னும் சீர்கேடடையும். ஆழ்வார்க்கடியான் குடிசைக்குள் சென்றதும் அவனாகவே கதவை மறுபடியும் தாளிட்டான். பூங்குழலி, உன்னுடைய வார்த்தை மிக்க வியப்பா இருக்கிறது. ராஜாங்க காரியங்களின் மீது உனக்கு இவ்வளவு அருவருப்பு எப்போது ஏற்பட்டது? பட்டத்து இளவரசரை மணந்து சிங்காதனம் ஏறும் உத்தேசம் என்ன ஆனது? அவ்வாறு நடக்கும் போது ராஜாங்க காரியங்களில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்தித்தானே ஆக வேண்டும் என்றான் திருமலை. ஐயா வைஷ்ணவரே, அந்த உத்தேசத்தை நான் அடியோடு விட்டுவிட்டேன். சென்ற சில தினங்களில் ராஜ்ய பாரம் தாங்குவது என்பது எவ்வளவு சங்கடமான காரியம், எத்தனை மனவேதனை தரும் விஷயம் என்பதை தெரிந்து கொண்டேன். சிங்காசனம் இருக்கும் இடத்துக்கு 10 காத தூரத்தில் வருவதற்கு கூட இனி நான் பிரியப்பட மாட்டேன். வைஷ்ணவரே, உமக்கு ஒரு சந்தோஷ செய்தி தெரிவிக்கிறேன். என் நாத்தான் சேர்ந்த நமுதனை மணந்து கொள்ள நான் முடிவு செய்துவிட்டேன். சற்று முன் இங்கு வந்த செம்பியன் மாதேவியிடம் சொல்லி அவருடைய ஆசையும் பெற்றுக்கொண்டோம். அமுதனுக்கு உடம்பு கொஞ்சம் குணமானதும் இருவரும் கோடிக்கரைக்கு புறப்பட்டு போய்விடுவோம். ஆழ்வார்க்கடியான் குறுக்கிட்டு, ஆஹா, நல்ல தீர்மானம் செய்தீர்கள். இந்த மண்ணரசு வேண்டாம் என்று தீர்மானித்து கடலில் மீன்களோடு மீன்களாக வாழலாம் என்று எண்ணினீர்கள் போலிருக்கிறது. ஆனாலும் யார் கண்டது? தலையிலே கிரீடத்தை சுமந்து சிங்காதனத்தில் வீற்றிருக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அதன்படி நடந்தே தீரும். வேண்டாம் என்றாலும் விடாது என்றான் திருமலை. போதும் ஐயா, பரிகாசம். எதற்காக இங்கு வந்தீர்கள் என்பதை சொல்லுங்கள் என்றாள் பூங்குழலி. தாயே, தாங்கள் மண்ணரசு ஆளும் ஆசையை மட்டும் விட்டொழிந்தீர்களா? அல்லது தாங்களும் சேர்ந்த நமுதனும் இந்த மண்ணுலகில் உயிரோடு வாழும் ஆசையையே விட்டொழிந்து விட்டீர்களா? இதை தெரிந்து கொண்டு போகவே வந்தேன் என்றான் திருமலை. வைஷ்ணவரே, இது என்ன கேள்வி? இந்த மண்ணுலகில் இன்னும் சில காலம் வாழும் ஆசை எங்கள் இருவருக்கும் இருக்கிறது. இன்றைக்கு தானே நாங்கள் திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்திருக்கிறோம். எங்களுக்கு வாழ்த்து கூறுங்கள். அத்தான் விரைவில் குணமடையுமாறு ஆசி கூறுங்கள் என்றாள் பூங்குழலி. சமுத்திரகுமாரி, நான் வாழ்த்து கூறவும் ஆசி கூறவும் சித்தமா இருக்கிறேன். ஆனால் என் வாழ்த்தும் ஆசியும் வீணாக போக கூடாது. உங்கள் இருவருக்கும் இந்த உலகில் உயிரோடு வாழும் எண்ணம் இருந்தால் பாதாள சிறையில் இருந்தவர்கள் தப்பி ஓடுவதற்கு ஏன் உதவி செய்தீர்கள் என்று கேட்டான் திருமலை. பூங்குழலி முகத்தில் வியப்பை வருவித்துக் கொண்டு, இது என்ன, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதே. யாரும் தப்பி ஓடுவதற்கு நாங்கள் உதவி செய்யவே இல்லையே என்றாள். பூங்குழலி, கரிகாலரை கொன்றவன் என்று குற்றம் சாட்டப்பட்டு பாதாள சிறையில் இருந்த வந்தியத்தேவனும் மற்றொரு வைத்தியக்காரனும் இன்று தப்பி சென்று விட்டார்கள். அவர்கள் இந்த நந்தவனம் வரையில் வந்ததாக தெரிகிறது. பிறகு இங்கிருந்து 2 குதிரைகளில் இருவர் ஓடி போயிருக்கிறார்கள். இந்த குடிசைக்கு பக்கத்தில் ஓரிடத்தில் மண்ணில் ரத்தம் சிந்தி இருக்கிறது. பலர் இந்த இடத்துக்கு வந்து போன அடையாளங்களும் இருக்கின்றன. ஆகையால் நீங்கள் தான் தப்பி ஓடியவர்களுக்கு உதவி செய்திருக்க வேண்டும் என்று சந்தேகப்படப்படுகிறது. முதன் மந்திரி அனிருத்தருக்கு உங்கள் மீதுள்ள சந்தேகத்தினால் என்னை அனுப்பி வைத்தார். கொடும்பாளூர் வேளாரின் நாட்கள் வந்திருந்தால் உங்களை உடனே சிறைப்படுத்தி இருப்பார்கள் என்றான் திருமலை. வைஷ்ணவரே, முதன் மந்திரிக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி. அத்தானுக்கு இன்னும் 2 தினங்களில் உடம்பு சரியாகிவிடும். உடனே நாங்கள் புறப்பட்டு கோடிக்கரைக்கு போய் விடுகிறோம். அப்புறம் இந்த தஞ்சாவூர் பக்கமே எட்டி பார்ப்பதில்லை. அது வரையில் தாங்கள் தான் எங்களை ராஜசேவகர்கள் யாரும் தொந்தரவு செய்யாமல் உதவி புரிய வேண்டும் என்று வேண்டினாள் பூங்குழலி. பூங்குழலி, நான் உதவி புரிவதில் தடையில்லை. ஆனால் நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும். இங்கே உங்கள் 3 பேரையும் தவிர வேறு யாரும் வரவில்லையா என்று கேட்டான் திருமலை. வைஷ்ணவரே, ஏன் வரவில்லை? இப்போது நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சற்று முன்னால் செம்பியன் மாதேவியும் இளவரசர் மதுராந்தகரும் வந்து அத்தானின் உடம்பை பற்றி அன்புடன் விசாரித்து விட்டு போனார்கள். இப்போது தான் தஞ்சாவூர் கோட்டையை சுற்றி எங்கே பார்த்தாலும் போர் வீரர்களின் நடமாட்டம் இருக்கிறதே. யார் வந்தார்களோ
வந்தார்களோ யார் போனார்களோ எங்களுக்கு எப்படி தெரியும்? வைஷ்ணவரே, நீங்கள் முதலில் கேட்ட கேள்விக்கு மட்டும் மறுமொழி நிச்சயமாக சொல்கிறேன். இங்கிருந்து தப்பி போவதற்கு நாங்கள் யாருக்கும் உதவி செய்யவில்லை. பூங்குழலி, இது சத்தியமான வார்த்தையா என்று கேட்டான் திருமலை. வைஷ்ணவரே, சத்தியமாக சொல்கிறேன், இங்கிருந்து யாரும் தப்பி ஓடுவதற்கு நாங்கள் உதவி செய்யவில்லை. ஓஹோ, அப்படியானால் சிறையில் இருந்து தப்பி ஓடி வந்த வந்தியத்தேவன் இந்த குடிசையிலே தான் இப்போது இருக்க வேண்டும் என்றான் திருமலை. அவன் இவ்விதம் சொல்லி வாய் மூடுவதற்குள் சேந்தன் அமுதன் படுத்திருந்த கயிற்று கட்டிலின் அடியில் இருந்து வேதனை நிறைந்த பரிதாபமான முனகல் சத்தம் கேட்டது.